தமிழ்நாட்டு ஆர்சிபி ரசிகர்களோட ஏகோபித்த வரவேற்போட இந்த ஆர்சிபி ஆக்ஷன் பிளானிங் வீடியோ பார்ட் 3க்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான அவங்களோட பவுலிங் யூனிட்டை எப்படி கட்டமைச்சாங்க, எப்படி பிளான் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2025ல் ஆர்சிபி ஆக்ஷன் பிளான் வீடியோ பார்ட் 3 ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்த ஆஸ்ட்ரோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். எல்லாரும் வீடியோ லைக் பண்ணிட்டு தான் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஆர்சிபி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆர்சிபியோட ரொம்ப முக்கியமான பவுலிங் யூனிட்டை சூஸ் பண்ற இந்த வீடியோல தெரிஞ்சதுங்க, அவங்களோட ரொம்ப கஷ்டம் தெரிஞ்சது. ஃப்ரஸ்ட்ரேட் ஆனாங்க, சலிப் ஆனாங்க, டென்ஷன் ஆனாங்க, அமைதியாக இருந்தாங்க. ஆனால் பொறுமையாக இருந்து நல்ல பவுலிங் யூனிட்டை பிக் பண்ணணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாக்கி ஃபெர்கூசன் மாதிரி ஒரு பவுலர் வேணும் அப்படின்னு பேசினாங்க. ஓவர்சீஸ் மார்க்கி பவுலர் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் டொமஸ்டிக் மார்க்கி பவுலர்ஸோட லிஸ்ட்டு அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது பவர் பிளே அண்ட் டெத் ஓவரில் போட்டதுக்கான ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ பவர் பிளே வந்து 1, 2, 3, 4, 5ன்னு பிரிங்க அப்படின்னு தினேஷ் கார்த்திக் சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு லாக்கி ஃபெர்கூசன் மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது எஸ் தயால் ஸ்விங் பண்ணுவார், லாக்கி ஃபெர்கூசன் வந்து பார்த்தீங்கன்னா பேஸு அந்த லெங்க்த்தில் போடுவாரா. ஸோ அந்த மாதிரியான ஒரு பவுலரை பிக் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருந்தாங்க. ஸோ தினேஷ் கார்த்திக் சொன்னது இந்த 1, 2, 3, 4, 5, 6ன்னு இந்த பவர் பிளே பிரிங்க, அதில் எஸ் தயால் கூட போடுறதுக்கு அந்த 1, 2 ஓவர்கள் போடுறதுக்கு ஒரு பவுலரை பிக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்பொழுது ரபடா, ஜோஷ் ஹேசல்வுட் இவங்களோட பேர் இந்த இடத்துல அடிபட்டுச்சு. இவங்க 1, 2, 3 ஓவர் எக்ஸ்ட்ரா நிறையா பவுல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட விக்கெட்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது ரபடா 1, 3ல் எக்ஸ்ட்ரா நிறையா பவுல் பண்ணியிருக்கிறாரு. ரபடா 138 தானே போடுவார் அப்படிங்கிற மாதிரி மிஸ்ட்ரா சொல்ல, மரோல் ரங்கராஜன் இல்லை அவரோட பவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரியபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்ல, இந்த இடத்துல ஸ்டார்க்கை பற்றியும் ட்ரெண்ட் போல்ட்டை பற்றியும் இவங்க பேசும்பொழுது இதில் ஸ்டார்க்கை பற்றி பேசும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு விக்கெட் கிடைச்சிரும் ஆனால் ரன்ஸ் ரொம்ப அதிகமாக கொடுத்துருவாருங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் ட்ரெண்ட் போல்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பவர் பிளேயில் போட்டுறாரு, பட் டெத் ஓவரில் வந்து நம்ம இவருக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணும்பொழுது துஷாரா, ஆர்ச்சர், ஹேசல்வுட் இவங்களை பற்றி பேசிட்டு இருக்கும்பொழுது துஷாராவோட பேர் அடிப்பட்டது. துஷாரா நியூ பால்ல விக்கெட் நல்லா எடுத்துருக்காருங்கும்போது சரி துஷாரா நம்ம பிக் பண்ணலாம்னு இங்கே முடிவு பண்ணி துஷாராவை அனுப்பி வச்சுட்டாங்க. ஆர்ச்சரோட போன வருஷத்து ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி அங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தினேஷ் கார்த்திக் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா 4, 6 ஏன்னா உங்களுக்கு ஹேசல்வுட் ஆல்மோஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு பிளான்ல அங்க ஸ்லைட்டா போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 4, 5, 6 எஸ்பெஷலி இந்த 4, 6 ஓவர் போடுறதுக்கான பவுலரை இவங்க வந்து தேடிக்கிட்டு இருக்கும்பொழுது ஸ்டார்க்கு, ட்ரெண்ட் போல்ட், மார்க் ஆண்டர்சன் ஸோ இவங்களை பத்தின பேச்சும் அடிப்படிட்டு இருந்தது. அந்த இடத்துல தினேஷ் கார்த்திக் திரும்பவும் சொன்ன விஷயம் என்னன்னா 1, 2, 3 அது ஒரு ஃபேஸ் ஆகும், 4, 5, 6 அது ஒரு ஃபேஸ் ஆகும் பிரிங்க. இப்போ நீங்க ட்ரெண்ட் போல்ட், ஸ்டார்க்கு, மார்க் ஆண்டர்சன் இவங்கெல்லாம் 1, 2, 3 நல்லா போட்டாதான் உங்களுக்கு 4, 5, 6ல வந்து ஒரு ஓவர் கொடுப்பாங்க. சரி இப்போ நீங்க ஸ்டாட்ஸ்ல வந்து எனக்கு இந்த 4வது ஓவர் 6வது ஓவர் இங்க போட்டவங்களோட நம்பர்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்க 4, 6 ரொம்ப யாரும் இங்க அதிகமாக பவுல் பண்ணல, நம்மளுக்கு அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது டேட்டா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் அங்கே கிடைச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்ல கொஞ்சம் ரொம்ப சலிப்பா மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தாங்க. தெரியும் ஏன்னா போன வருஷம் அவங்க ரொம்பவே நொந்து இருந்திருக்காங்க. காலங்காலமாக ஆர்சிபிக்கு இந்த பவுலிங் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது, எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலிங்கிறது ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. இன்னொன்று சொல்கிறேன், இந்த ஃபாஸ்ட் பவுலிங் பற்றி இவங்க டிஸ்கஸ் பண்ணது வந்து ஒரு நாள் 2 நாள் நான் நடக்கல, கிட்டத்தட்ட ஒரு 2, 3 நாள் நடந்திருக்கும். உங்களோட காஸ்டியூம்ஸ் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும், ஆடியோ அந்த அளவுக்கு ஒரு மாதிரி சிங்க் ஆன மாதிரி இருக்காது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3, 4 நாள் இல்லை 3 நாள் 2 நாள் ஷூட் பண்ண ஃபுட்டேஜை எடிட்டர் கொண்டு கொடுத்து எடிட்டர் அதை ட்ரிம் அடிச்சு பின்னாடி பெரிய வேலை பார்த்துருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இதுக்கடையில் ஆர்ச்சரும் ஸ்டார்க்கும் கண்டிப்பாக எடுக்கணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு உடனே மோபாபட் வந்து இந்தியன் குயிக்ஸ் யாராவது இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்ட உடனே இந்த இடத்துலையும் தினேஷ் கார்த்திக் உள்ள வந்து புவனேஸ்வர் குமாரை பற்றி அவர் தான் பேசினார். ஸோ புவனேஸ்வர் குமாரை பற்றி பேச்சு எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டி ஃப்ளவர் அவரோட இன்ஜுரியை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணார். அவர் இன்ஜுரியை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது என்னன்னா, எபிசோட் 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபியோட டார்கெட்டட் பிளேயரோட லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 9ல நடராஜன், புவனேஸ்வர் குமாரோட பேர் வந்து நான் பார்க்குறேன். ஸோ நடராஜனும் புவனேஸ்வர் குமாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் காயங்கிறது பிரச்சனையாக இருக்கும். அதனால தான் ஆண்டி ஃப்ளவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமாரோட இன்ஜுரியை பற்றி பேசியிருப்பாரு. ஆனால் நம்பர் 9ல வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமாரை விட இவங்க நடராஜனுக்கு தான் போகணும்னு இருந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு எஸ் தயால் மாதிரி ஸ்விங் பண்ணுறதுக்கு ஒரு இந்தியன் பவுலர் இருக்கும் பொழுது அவங்களுக்கு டெத் ஓவரில் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவை, இந்த நியூ பால் போடுறதுக்கு எஸ் தயால் கூட ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் தான் தேவை. ஸோ அவங்களோட டார்கெட் அப்படிங்கிறது நடராஜனா தான் இருந்திருக்கணும். சரி புவனேஸ்வர் குமாரை பற்றி தினேஷ் கார்த்திக் கொஞ்சம் நல்ல விதமாக சொல்லியிருக்காருங்கிறதால ரொம்ப ஹையராகவே ரேட் பண்ணி சொல்லியிருப்பாரு. என்னன்னா ரெக்கார்டுங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு கன்வின்ஸ்டு இப்போதைய நிலைமையில இந்தியாவில் பும்ராவுக்கு அடுத்தது அவர் தான் பெஸ்ட் பவுலரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஆண்டி ஃப்ளவர்
என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. ஆமா, இப்போ T20 கிரிக்கெட்ல புவனேஸ்வர் குமார் தான் இந்தியாவில் பும்ராவுக்கு அடுத்து சிறந்த பவுலர் அப்படின்னு சொன்னார். ஸோ எல்லாரும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் ஆயிட்டாங்க, சரி புவனேஸ்வர் குமார் நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் கழிச்சு அவங்களோட ஃபர்ஸ்ட் பவுலர் இல்லை ரெண்டாவது பவுலரை வந்து அவங்க சூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஹார்டா கூலியை கசக்கி குழப்பி ஒரு வழியாக புவனேஸ்வர் குமார் லாக் பண்ணதுக்கு அப்புறமா இடையில மோகபட் வந்து வேர் இஸ் ராசிக் அப்படின்னு அவர் கேள்வி கேட்டார். அதாவது இதுல ராசிக் எங்கன்னு கேட்கும் போது திரும்பவும் தினேஷ் கார்த்திக் உள்ள வந்து அவரை போடுங்க, அவரோட பேரை போடுங்க, இங்க ஸ்கில்ல வச்சு பாத்தீங்க அப்படின்னா ராசிக்கு வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த இடத்துல மென்ஷன் பண்ண உடனே அங்க ஃப்ரைடே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்கில் என்னன்னா பவர் பிளேல 2 ஃபேஸ்லயும் நீங்க சொன்ன 1, 2, 3லயும் போடுவாரு, 4, 5, 6லயும் போடுவாரு, டெத் ஓவர்லயும் போடுவாரு. இதுதான் அவரோட ஸ்கில் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஸோ ராசிக் சலாம் தர நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. சரி ஓகே, ரபடா அவர் கிடைக்கலாம், ஜோஸ் ஹேஸ்லவுட், புவனேஸ்வர் குமார், ராசிக் சலாம்தர் இவங்க தான் எடுக்கணுங்கிற மாதிரி முடிவில் இருந்திருப்பாங்கிற மாதிரி வீடியோ சொன்னாலும் நடராஜனை பற்றி ரொம்ப அதிகமாக டிஸ்கஸ் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆக்ஷன் அப்போ டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் ஆர்சிபிக்கும் தான் நடராஜனை நீங்க எடுக்கிறீங்களா நாங்க எடுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஃபைட் போய்கிட்டு இருந்தது. ஒரு 50 லட்சத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி நடராஜனை கோட்டை விட்டாங்க. நடராஜனை கோட்டை விட்ட உடனே மலோல் ரங்கராஜன் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சா விட்டுட்டோமே அப்படின்னு டென்ஷன் பட்டாரு. ஆனா அதெல்லாமே பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி வீடியோல இல்ல, ட்ரிம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ ஆர்டர் பண்ணும்போது ஹர்ஷ்தீப் சிங்கோட பேர் சொன்ன உடனே அது நம்மளுக்கு எஸ்தயால் இருக்காரு, ஹர்ஷ்தீப் சிங்கை இங்க கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் புவனேஸ்வர் குமார், ராசிக் சலாம்தர், அதுக்கப்புறம் ஜோஸ் ஹேஸ்லவுட் அப்படின்னு முடிவு பண்ண உடனே எந்த ஆர்டர் படி வருது அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி ஒன்று சொல்றாங்க பாருங்க, ஹேஸ்லவுட்டை விட அவங்க ரபடாவுக்கு எடுக்கிறது ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் ரபடா ரபடா ரபடான்னு சொல்லிட்டு ரபடாவோட பேர் இருந்துகிட்டே இருந்து. இன்னொன்று சொல்லிக்கிறேன், அவங்க கிட்ட காசு இருந்து ஹர்ஷ்தீப் சிங்கை கூட எடுக்கணுங்க மாதிரி எடுத்துருந்துருக்கலாம். ஆனா எஸ்தயால் இருந்தனால தான் ஹர்ஷ்தீப் சிங்கை எடுக்காம விட்டாங்க, ஏன்னா ஆர்சிபி கிட்ட காசு இருந்து. சரி ஓகே, இப்போ ரபடா விஷயத்துக்கு வருவோம். ரபடாவை எடுக்கணுங்கிறதுல அவங்க கிளியரா இருந்தாங்க. ஆனா மார்க்கியூ செட் ஒன்லே ஆர்ச்சர், ரபடா, ஸ்டார்க் இவங்களாம் மேலே வராங்கிறதுனால நம்ம இவங்களுக்கு அவ்வளவா ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஹேஸ்லவுட் நம்பர் 6ல தான் வராரு. ஸோ அவங்க ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்க ஹேஸ்லவுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு கம்மியாக தான் வருங்கிற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஹேஸ்லவுட்டுக்கு ஒரு 10 கோடி வரைக்கும் கொடுத்தாங்க. ஏன்னா லாக்கி ஃபெர்குசன்லேயே ஒரு அப்கிரேடட் ஒரு பவுலர், அதாவது லெங்க்த்தில் போடக்கூடிய ஒரு அப்கிரேடட் ஒரு பவுலர் கிடைக்கும் போது அவங்களுக்கு ஒரு 10 கோடி கொஞ்சம் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொடுக்கலாமே, தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் நானும் பார்க்குறேன், ஆர்சிபியும் பார்த்துருக்குறாங்க. அதனால் ஹேஸ்லவுட்டா ஸ்டார்க்கா அப்படின்னு போகும்பொழுது அந்த 1, 2, 3ல வந்து ஸ்டார்க்கை விட ஹேஸ்லவுட் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. எக்கனாமிக்கலாகவும் சரி, விக்கெட் எடுக்கிறது சரி, ஒரு பெஸ்ட்டாக இருந்திருக்காருங்கிறதுனால சரி ஹேஸ்லவுட்டுக்கே போகணும்னு சொல்லிட்டு ஹேஸ்லவுட்டுக்கு போயிருக்காங்க. இதுக்கடையில் உங்களுக்கு எங்கேயாவது யோசிச்சிருக்கீங்களா, முகமது சிராஜ் செஹலுக்கு அப்புறம் சின்னசுவாமியில போட்ட நல்ல பவுலர் அவர் தான், டாப் 3, 4ல கூட அவர் வர்றாரு. ஆனா அவரை பத்தி எங்கேயுமே பேசலையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். தினேஷ் கார்த்திக் மட்டும் சிராஜுக்கு பிட்டிங் போறதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்கேயுமே இதை பத்தி சிராஜை பத்தி 0ல இருந்து கடைசி வீடியோ முடிகிற 10 நிமிஷம் வரைக்கும் சிராஜை பத்தி எங்கேயுமே பேசல. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ஏன்னா சிராஜ் அவ்வளவு பெரிய போஸ்ட் போட்டாரு. சிராஜுக்கும் ஆர்சிபிக்கு இருக்கக்கூடிய பந்தம் நான் சொல்லி தெரிய தேவையில்லை. ஆனா இன்னொன்னு சொல்லிட்டுங்களா, அவங்களோட டார்கெட்டட் பிளேயர் லிஸ்ட்ல சிராஜோட பேரும் இல்ல. சிராஜ் எந்த இடத்துலயும் இவங்க எடுக்கணும்னு முடிவு பண்ணல நான் நினைக்கிறேன். சிராஜ் என்னை விடுங்க, நான் வெளியில போயிட்டு ஏதாவது ஒரு டீமுக்கு ஆடி நல்லா பண்ணி நான் பொழைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன சுவாமியில காலம் தள்ளுறங்கிறது வந்து டெய்லியும் தீ மிதிக்கிறதுக்கு சமம். அதனால சிராஜ் வந்து இல்லப்பா போதும்பா அப்படிங்கிற மாதிரி போயிருக்கிறாரு நான் நினைக்கிறேன். ரபடாக்கு பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக எகிருமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கணும், ஜஹா வாங்கியிருக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கள பவுலிங் யூனிட்டை பிக் பண்ணாங்க. கடைசியா ஒரு வழியா இவங்க நினைச்ச பிளேயர்ஸ் கிடைச்சாங்க. ஆக்ஷன் போனா வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக நம்மளால 100% அப்படியே எடுக்கவே முடியாது. அதுல முன்ன பின்ன ஆகலாம். அதுல சில நல்ல பிளேயர்ஸும் கிடைக்கலாம், எதிர்பாராத விதமா நம்ம எதிர்பார்க்காத பிளேயர்களும் கிடைக்கலாம் நல்ல விதமா. பட் இந்த தடவை நல்ல விதமா ஆர்சிபிக்கு எல்லாமே ரொம்ப நல்ல விதமா ரொம்ப நல்ல விதமா நடந்திருக்குது. ஹேஸ்லவுட், புவனேஸ்வர் குமார், ராசிக் சலாம்தர் அண்ட் நுவன் துஷாரான்னு சொல்லிட்டு அவங்க யாரெல்லாம் போய் எடுக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாரையுமே எடுத்திருக்கிறாங்க. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிட்டுங்களா, தினேஷ் கார்த்திக் இந்த ஆக்ஷனில் ஒரு பெரிய ரோல் வகிச்சிருக்கிறாரு. கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலோல் ரங்கராஜன் 2 பேரும் அந்த அளவுக்கு இன்புட்ஸ் கொடுக்குறாங்க. இதில் என்னன்னா தினேஷ் கார்த்திக் சொல்லியிருப்பார்ல, பும்ராவுக்கு அடுத்தது பெஸ்ட் T20 பவுலர்னா இந்தியாவில் அது புவனேஸ்வர் குமார் தானே. ஹர்ஷ்தீப் சிங் எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு நியூ பால்லையும் டெத் ஓவர்லையும் இப்போ நல்லாவும் பவுல் பண்ணிட்டு இருக்காரு. பட் புவனேஸ்வர் குமார் ஒரு விஷயத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் ஒரு வகையில் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். இப்போ லைக் எப்படி சொல்றதுன்னா, அந்த விக்கெட்ல ஸ்விங்லனா ஒரு பாட்டுக்கு லென்த்ல பாட்டுக்கு போட்டுட்டு போயிட்டே இருப்பார். ஒன்று டெத் ஓவர்லையும் அவரால் வந்து ஒரு மாதிரி ஹேண்டி டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்க முடியுங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் யூனிட்டை லீட் பண்ண முடியும். அந்த இடத்துல ஏதாவது ஒரு ப்ரெஷர் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல அவரால் போய் பேசவும் முடியும். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் வந்து இப்படி யோசிச்சாங்கன்னா, நமக்கு தீபக் சஹர் இன்ஜுரி ஆகிறாரு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்ம ஏன் புவனேஸ்வர் குமார் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இப்படி யோசிச்சாங்க. அதே நேரத்தில் வந்து புவனேஸ்வர் குமாரை மும்பை இந்தியன்ஸுக்கு வளர்ச்சி போடணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுகளும் கொஞ்சம் யோசிக்கவும் செஞ்சாங்க. ஸோ புவனேஸ்வர் குமார் மேலே எல்லாருக்கும் ஒரு கண் இருந்தது. ஆனால் இந்த இடத்துல ஆர்சிபி புவனேஸ்வர் குமாரை கொத்திட்டு போயிருக்கிறாங்க. இந்த ஆர்சிபி ஆக்ஷன் பிளானிங் வீடியோ பார்ட் 3
உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா ஆர்சிபி ஃபேன்ஸுகளுக்கு பேட்டிங் பெருசா தலைவலி கொடுக்காது, பவுலிங் தான் ரொம்ப தலைவலி கொடுக்கும். பட் அந்த தலைவலி பிடிச்ச வேலையை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. மோபோட்டோ, தினேஷ் கார்த்திகோ, மலோன் ரங்கராஜரும், மிஸ்ரா, ஃப்ரைடி, ஆண்டில் ஃபேவர்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் மூளையை கசக்கி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வெறுப்பாகி டென்ஷன் ஆகி கடைசியாக நல்ல ஒரு பவுலிங் யூனிட் எடுத்திருக்கிறாங்க. இதில் யார் ஆர்சிபிக்காக அதிகமாக விக்கெட் எடுத்து ஆர்சிபியை ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க? புவனேஸ்வர் குமாரா, ஜோஷ் ஹேசல்வுட்டா அப்படிங்கிறத மறக்காம ஆர்சிபி ஃபேன்ஸ் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களோட ஆர்சிபி ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தா இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண 2 வீடியோ அதோட லிங்கையும் அவங்களுக்கு அனுப்புங்க. அடுத்ததான் 4வது பார்ட்டு, கடைசி பார்ட்டு. கேப்டன் யாருன்னு இதில் சொல்லுவாங்களா? ஆக்ஷனுக்கு முன்னாடி முடிவு பண்ணியிருப்பாங்களா? ஆக்ஷனுக்கு முன்னாடி தான் மேக்ஸிமம் முடிவு பண்ணுவாங்க. கேப்டன் யாரு, அவரை வச்சு தான் அந்த டீமு அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணுவாங்க. 4வது பார்ட்டில் யாரு கேப்டன் சொல்லுவாங்களா, அனௌன்ஸ்மெண்ட் வருமா அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த 4 பார்ட்டை வச்சு தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம், தினேஷ் கார்த்திகேக்கா தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உழவுன்னு உடச்சத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆர்சிபி ஃபேன்ஸ் உங்களை சப்போர்ட்டு ஆர்சிபிக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்காக அவங்க சந்தோஷப்படுறதுக்காக சூப்பராக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ பார்ட் 3 வீடியோ நிறைவடைது. அடுத்து உங்களை பார்ட் 4 நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்.